Yestek Courier Private Limited, Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து courier booking delivery செய்து தரப்படும். எப்பொழுதும் போல உங்களுடைய கல்வி பணியை நீங்கள் ஆற்றுங்கள். உங்களை பாதுகாப்பதற்கு என்னென்னலாம் செய்ய வேண்டுமோ அதை செய்வதற்கு நீதிமன்றத்தை ஏற்கனவே நம்ம உச்ச நீதிமன்றத்தில் நாடி இருக்கிறோம். நல்ல தீர்ப்பு வரும் என்கின்ற நம்பிக்கை இருக்கின்றது. அந்த நம்பிக்கையோடு நீங்களும் உங்களுடைய பணியில் நீங்கள் உங்களை கவனம் செலுத்த வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்நாடகா மாதிரி ஏதோ ஸ்பெஷல் லெஜிஸ்லேஷன் கொண்டு வர வாய்ப்பு இருக்குங்களா? ஒரு செஷன் வருது. செஷன் வருது. டீச்சர்ஸ் இப்ப ஜாக்பாட்ன்ற கூட்டமைப்பு கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. அது எதுக்கும் வாய்ப்பு இருக்கு? இல்ல இப்ப ஒவ்வொரு இதுல என்னன்னா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த யூனிட்டி ரொம்ப ஒற்றுமை ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது. ஏன்னா இப்ப ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ப்ரொமோஷன் சார்ந்து அவங்க அவங்களோட கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க. ஒரு செட் ஆஃப் பீப்புள் வாழ்வாதாரமே போகுது. என்னங்க டெட் 2 வருஷம் இருந்தா அவ்வளவுதான் வேலையா போயிடுச்சாங்கிற ஒரு செட் ஆஃப் இருக்கு. இது 2 பேருமே இருக்காங்க. டெட் பாஸ் பண்ணி வந்த ஒரு டீம்ஸ் இருக்கிறாங்க. டெட் பாஸ் பண்ணாம சொல்றதை காட்டணும் ஆக்டுக்கு முன்னாடி சேர்ந்த டீச்சர்ஸ்னு ஒருத்தங்க இருக்காங்க இல்லையா? சோ இந்த 2 பேருமே நான் சொல்றது ஒன்னே ஒன்று. ஃபர்ஸ்ட் நம்முடைய பேசிக் நம்ம டீச்சர்ஸ் காப்பாற்ற வேண்டிய பண்ணுவோம். நம்ம அடுத்தது இந்த மாதிரி போகலாம். இப்ப நீங்க சொல்ற மாதிரி செஷன் வரும்போது கண்டிப்பாக நம்முடைய அதிகாரிகள் மத்தியில் இது பேசி இது சார்ந்து ஏதாச்சும் உள்ள கொண்டு வர முடியுமா அப்படிங்கறது கண்டிப்பா முதலமைச்சர் ஆலோசனை பெற்று நம்ம செய்யலாம். இல்ல அது நேரத்தையும் நான் சொல்லிட்டேன். நான் இதை பத்தி நம்ம கருத்து சொல்ல தேவையில்லை. ஏன்னா உணர்ச்சியற்ற இது போன்ற ஒரு சில இருக்கின்ற காலத்துல நாங்களும் பொது வாழ்க்கையில இருக்கிறோம். மக்கள் நலன் சார்ந்து வேற எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்கிறோம் என்பதை தான் நான் பதிவு செய்யறேன். கரூர் விவகாரத்தில் உடனடியாக நீங்க அங்க போனதும் சிஎம் அவர்கள் உடனடியாக அங்க வந்ததும் ஒரு விமர்சனத்துக்குள்ள இருக்கு. இது ஏற்கனவே பிளான் பண்ணி பண்ணாங்க அப்படின்ற மாதிரி விமர்சனம் ரொம்ப கஷ்டமா இருக்குது. இப்ப ஏற்கனவே உங்களுக்கே தெரியும், இப்ப ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த ஆணையத்துல எல்லாருமே எல்லாத்துடைய கருத்துக்களையும் சொல்லுவாங்க. நாகப்பட்டினத்தில் நான் வந்துட்டு இருக்கும்போது எனக்கு ஆல்மோஸ்ட் தஞ்சாவூர் 30 கிலோமீட்டர் இருக்கும்பொழுது எனக்கு செய்தி வருகிறது, உடனடியாக கரூருக்கு போங்க, ஸ்டாம்பீட் ஆனதாக கேள்விப்படுறோம், உடனடியாக நீங்க எங்க இருக்கீங்க போகும்போது நான் போய் சேர்ந்தது 10 மணிக்கு தான். அந்த வேலை கூட ஓவர் த ஃபோன் ஹவர்ல எல்லா ப்ரெஸ்ஸுக்கும் நான் வந்து மீடியாவில் வந்து ஃபோனில் பேசிட்டே தான் போனேன். அவங்க கேட்ட கேள்வியும் அதான் சொன்னேன். எனக்கும் தெரிலங்க, செய்தி வந்து நான் உடனே போக சொல்லியிருக்கேன். ஆன் த வே போயிட்டு எனக்கு போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுங்க தான் நான் சொல்லியிருந்தேன். நான் 10 மணிக்கு போய் நான் ரீச் ஆனேன். ரீச் ஆகும்போது நம்ம கண்ணு முன்னாடி நினைச்சு பாருங்க, மார்ச்ல இருக்கும்போது நம்ம கண்ணு முன்னாடி என்னோட ஸ்கூல் பசங்க செத்து ஸ்ட்ரெச்சர்ல தூக்கிட்டு வரும்போது எந்த மனுஷனா இருந்தாலும் சரி அந்த இடத்துல எந்த தலைதான் தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்னார், எந்த தலைவனும் தன்னுடைய ஆதரவாளர்கள் இறக்கிறது வந்து பார்த்துட்டு சும்மா இருக்கும். எல்லாத்துக்கும் மனவேதனை இருக்கதான் செய்யும் என்பதை எனக்கு ரொம்ப தெளிவாகவும் அதுல சொல்லப்பட்டிருக்கு. பட் பீங்க நம்முடைய மீடியா பீப்புளுக்கு நான் சொல்றது உன்னோட யங்ஸ்டர்ஸ் இதே இடத்துல இருந்து தான் சொன்னேன். நான் வாங்கப்பா என்ஜாய் பண்ணுங்க, பட் ஹாப்பியா இருங்க, பட் ஆனால் சேதப்படுத்தாதீங்க, பாதுகாப்பா வீட்டுக்கு போங்க அப்படின்னு தான் சொன்னேன். திருப்பி அந்த பிள்ளைங்களுக்கு சொல்றேன், ஒரு அரசாங்கம் அன்பு கரங்கள் திட்டத்திலேருந்து அயல்நாட்டுக்கு உங்களை வேலைக்கு அனுப்பிச்சுடுற வரைக்கும் எஜுகேஷன் சார்ந்து நாங்கள் நிறைய கொண்டு வரோம். தயவுசெய்து பயன்படுத்தி நீங்க எங்களுக்கு தான் ஆதரவு தருவீங்க, யாருக்கு வேணா ஆதரவு தரீங்க. ஆனா ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் நல்ல அறிவு சார்ந்த கருத்தை வாங்கிக்கிட்டு யாருக்கு வேணா நீங்க ஆதரவு தருவீங்க. படிக்க வேண்டிய வயசுல தயவு செஞ்சு பிள்ளைங்க படிப்புல கவனம் செலுத்துங்க, சேஃபா இருங்க. உங்களை நம்பி வீட்டில் பெற்றவங்க இருக்காங்க, உங்களை நம்பி நாட்டில் ஒரு அரசாங்கம் இருக்கின்றது, உங்களை நம்பி தான் திட்டமே தீட்டுறோம். அதையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு பிடிச்ச தலைவர் பின்னாடி நீங்க போங்க, நாங்க வேணாம்னு சொல்லவில்லை. பட் உயிர் ரொம்ப முக்கியம் என்று தெரிவிச்சு கூட்ட நெரிசல் சம்பவங்கள்ல, அதாவது ஐபிஎல் ஆகட்டும், கும்பமேளா ஆகட்டும், அந்த மாதிரி உயிரிழப்பு நடக்கிறப்ப அரசு வந்து காவல்துறை அதிகாரிகளை பணியிட மாற்றம் அது மாதிரி செஞ்சிருக்காங்க. ஆனா தமிழகத்துல தவறு யாரு மேல? தமிழக அரசு ஒரு பங்கு இருக்குது. தாவேகா நிர்வாகிகளை கைது செஞ்சிருக்கீங்க, அரசு அதிகாரிகள் மேல எந்த நடவடிக்கையும் இல்லை. நீங்க சொல்ற கருத்து முன்னாள் நீதியரசர் அம்மையார் அவங்க பேர்ல வந்து ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டது. இப்ப எந்த கருத்து சொன்னா அதுக்கு எனக்கு கான்ட்ராக்டா ஆயிடக்கூடாது. ஸோ முழுமையாக அவங்க இப்ப களத்துல உடனடியாக போயிட்டாங்க. இப்போ களத்துல இருந்து அவங்க எது கண்டுபிடிச்சு யார் மேல தப்பு என்று சொன்னாலும் தப்பு தான் தெரிஞ்சு. 41 இருந்ததுல இப்ப 41 ஆம்புலன்ஸ்லுமே வந்து கரூர் மாவட்ட திமுக கழகம் போட்டிருக்கு. அதே போல வந்து வாட்டருக்குன்னா செந்தில் பாலாஜி அறக்கட்டளை இருந்தது ஏற்கனவே திட்டமிட்டு கொண்டு வந்ததாக சொல்றாங்க. ஒரு ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது ஒரு அரசாங்கத்தை எனக்குமே தேவை. அந்த ஆர்கனைசிங் கெப்பாசிட்டியில் அவங்க வந்து அந்த இயக்கத்தை சார்ந்தவங்க தவற விட்டுட்டார்களோ என்கின்ற எண்ணம் தான் தோணும். பட் எல்லாத்துக்குமே மனிதாபிமானம் என்று உண்டு. எந்த ஒரு உயிரிழப்பு நடந்தாலும் எல்லாருக்குமே மனவேதனை இருக்கும், அவங்களுக்கும் அந்த மனவேதனை இருக்கும் என்பதை நானும் இருக்க வேண்டும் என்று நான் எண்ணுகின்றேன். ஸோ அந்த விதத்தில் இது சார்ந்து ஒரு நல்ல ஒரு அறிக்கை வரும்பொழுது அது சார்ந்து நம்ம பேசுவோம். என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. Yestek Courier Private Limited, Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து courier booking delivery செய்து தரப்படும்.